அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு கோட்ஸோ சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக நீட் திணிக்கப்பட்ட காலத்திலிருந்து தங்கை அனிதா அவர்களுடைய மரணம், அந்த காலகட்டத்திலிருந்து கோட்ஸோவானது ஆக்டிவாக இயங்கிட்டுருக்கு. அதன் பிறகு வந்த பல்வேறு மாணவர் போராட்டங்கள், இடபிள்யூஎஸ்ங்கிற ஒரு அநீதியான ஒரு இடஒதுக்கீட்டை திணித்த போது, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் கோட்ஸோவானது களத்தில் இருந்திருக்கு. ஆக அப்படியான சூழலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த இயக்கத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆக அதன் அடிப்படையில் இந்திய அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு வஞ்சக திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பாஜகவோடு இன்றைக்கு அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு, அல்லது அதிமுகவினுடைய முதுகில் பாஜக ஏறிக்கொண்டு தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் கால் பதிக்கணுங்கிற வெறியோடு சுற்றக்கூடிய இந்த சூழலில் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு திமுக கூட்டணியை ஆதரித்து பாஜகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து மாணவர் இயக்கங்களும் திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடாக எடுத்திருக்கோம். நீங்கள் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசானது அமல்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், நீங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி மாணவிகளுக்கான திட்டங்கள், நீங்கள் தோழியர் தங்கும் விடுதி, இப்படி பல்வேறு திட்டங்களின் வாயிலாக, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் ஐஐடி போன்ற பெருநிறுவனங்களில் இதற்கு முன்னாடி உள்நுழைந்த தமிழருடைய எண்ணிக்கை, தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொற்பமாக இருந்துச்சு. தமிழக அரசானது பல்வேறு திட்டங்களின் வாயிலாக அந்த எண்ணிக்கையை கணிசமான அளவில் உயர்த்துகிற வேலையை செஞ்சுருக்காங்க. ஆக அப்படியான சூழலில் தமிழ் மாணவர்களுக்கான ஒற்றை நம்பிக்கையாக ஆளும் திமுக அரசு இருக்கும் காரணத்தால் தமிழ் மாணவர்களின் நலன் கருதி வரக்கூடிய தேர்தலில் திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத அனைத்து மாணவர் கூட்டமைப்பில் சார்பில் நாம் எடுத்திருக்கோம். இந்த கூட்டமைப்பில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் கீழ் சமூக நீதி மாணவர் இயக்கம், தமிழ்நாடு மாணவர் கழகம், பெரியார் மாணவர் கழகம், மாணவர் இந்தியா, இஸ்லாமிய மாணவர் இயக்கம், GIO, முற்போக்கு மாணவர் முன்னணி, தமிழிளைஞர்கள் மாணவர்கள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு யூத் ஃபோர்ஸ், தமிழ்நாடு மாணவர் பேரவை, பசுமை மாணவர் இயக்கம் அப்படிங்கிற இந்த 12 இயக்கங்களுடைய ஒற்றை முடிவாக திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இல்லை, திமுக அரசானது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் வந்தால் நீட்டை தடுப்போன்னு அறிவித்தாங்க. இல்லை, அதுதான், அது திமுக எப்போது அறிவிச்சதுங்கிறது தான் விஷயம். நீங்கள் அது ஒரு விமர்சனமாக தொடர்ச்சியாக கேட்கப்படுது. திமுக சட்டமன்ற தேர்தலின் போது அந்த வாக்குறுதியை கொடுக்கல, நாங்கள் வந்தால் நீட்டை தடுத்துருவோன்ட்டு. நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலின் போது இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக வராமல் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நீட்டை திமுக தடுத்திருக்கும். ஆனால் கெடுவாய்ப்பாக மீண்டும் பாஜக வந்த காரணத்தால், அதுவும் மெஜாரிட்டியில் வந்த காரணத்தால் அதை சாத்தியப்படுத்த முடியலங்கிறது தான் கலை யதார்த்தம். இல்லை, நீட் களத்தில் இருக்குங்க. எப்போ பாஜகங்கிற மனிதகுல விரோத சக்தியை நாம் வீழ்த்துறோமோ அப்போது தான் இது எல்லாத்துக்குமான முடிவு அமையும். இல்லை, நீங்கள் டேட்டாவாக நாங்கள் தெரில எனக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்து, தமிழ் மாணவர்கள் நலன் சார்ந்து நான் சொன்ன எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி அதன் வாயிலாக வந்த அவுட்புட்ஸை நாங்கள் டேட்டாவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் குறிப்பாக பட்டியலின மாணவர்கள்
அயலகத்துக்கு போய் அவங்களுடைய கோர்ஸை கன்டினியூ பண்ணுறதுக்கு அடுத்த கட்ட பிஜியை கன்டினியூ பண்ணுறதுக்கான எண்ணிக்கையானது வேறு எப்போதும் இல்லாத வகையில் இந்த 5 ஆண்டுகளில் உயர்ந்திருக்குங்கிறது தான் உண்மை. இல்லை, எஸ்டிபியினுடைய மாணவர் அமைப்பு எஸ்டிபியினுடைய நிலை இல்லைங்க. எஸ்டிபிஐக்குன்னு எல்லா இயக்கங்களுக்குன்னு ஒரு மாணவர் இயக்கம் இருக்குங்க. இப்போ நான் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் இயக்கம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை எப்போவோ அறிவிச்சிட்டாங்க. ஆக தலைமை ஒன்று அறிவிப்பாங்க. மாணவர் இயக்கங்கள் அது தனியாக தான் தன்னுடைய செயல்பாடுகளை வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாணவர் இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, 40 எம்பியை வச்சு ஒன்றும் இல்லைங்க. இப்போது இல்லை அது ஓகே. இப்போ டீலிமிட்டேஷன் வந்துச்சு. டீலிமிட்டேஷனை ஏன் திமுக எதிர்த்து தமிழ்நாடு எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் நமக்கு 20 சீட்டு கூட கொடுக்குறாங்க. அதே நேரம் வட மாநிலங்களுக்கு 30 சீட் 40 சீட் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு மசோதாவை அமல்படுத்தணுன்னா தென்னிந்தியாவை கன்சிடரே பண்ண வேண்டாம். அவங்க பெரும்பான்மையாக அவங்களுடைய எண்ணிக்கையை வச்சு அவங்க மசோதாவை தாக்கல் செஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போது 40 நம்ம வச்சுருக்கோம். மற்றபடி ஆல் ஓவர் இந்தியான்னு பார்த்தா இந்தியா கூட்டணிக்கான எண்ணிக்கை ரொம்ப சொற்பந்தான். நம்ம ரொம்ப டஃப் கொடுக்குற அளவுக்கு இருந்து பாஜகவுக்கு நிகராக இந்தியா கூட்டணி சீட்டு வச்சுருக்குப்பா அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய கழகத்தை ஏற்படுத்தி அதை சாத்தியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு 40 கொடுத்தது போல் இந்தியாவில் வேறு யாருமே இந்தியா கூட்டணிக்கு 40 கொடுக்கலங்கிறது தான் கசப்பான உண்மை. ஆமாம், தமிழ்நாடு அளவுக்கு எல்லோருமே பாஜக எதிர்ப்பு புள்ளிக்கு எல்லா மாநிலங்களும் நகரணும் கண்டிப்பாக. அப்போது ஒரு அழுத்தத்தை நாம் இல்லை, அது வரைக்கும் நமக்கு வேறு என்ன வழி? நீங்கள் இது ஒரு ஜனநாயக நாடு, நீங்கள் மெஜாரிட்டி வச்சு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுங்கிற சூழலில் நீங்கள் அசுரபலத்தோடு பாஜக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம 40 சீட்டை வச்சு இதை சாத்தியப்படுத்த முடியலங்கிறதான். இல்லை, 100% கொடுப்பாங்க. 100% ஜெயிச்சு வந்தால் நீட்டானது நிச்சயம் திமுகவானது ரத்து செய்யும். ஏன்னா இதற்கு முன்னாடியே திமுக ஒரு நீட்டானது முன்னாடியே ப்ரப்போஸ் செய்யப்பட்டுச்சு தான். அப்போது தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு செக் பாயிண்ட்டோட தான் அதை ஆதரித்தாங்க. அது அன்றைக்கு அவங்களால் வாக்குறுதியை கடைபிடிக்கவும் பட்டுச்சு அந்த காங்கிரஸ் அரசால். ஆக நிச்சயம் அடுத்த காங்கிரஸ் ஆட்சி வரும்போது திமுகவானது சாத்தியப்படுத்துங்கிற நம்பிக்கை நமக்கு 100% இருக்குது. இல்லை குறையாதுன்னாங்க. 39 இப்போ இருக்குது. 59 20 கூடுது. ஆனால் மற்ற மாநிலங்களுடைய எண்ணிக்கை உயர்வை பாருங்கள். பர்சன்டேஜாக தான் இங்கே சொல்லணும், எண்ணிக்கை அளவு கணக்கு கிடையாது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட 60 சீட்டு அங்கே கூட கொடுக்குறாங்க. ஆமாங்க. அது 80 தொகுதி அவங்க இருக்கிறதும் எதன் அடிப்படையில் நீங்கள் 60 மாறுது? அவங்களுடைய மக்கள் தொகையை வச்சு தான். ஆக அவங்க அதிகமாக பெற்றுக்கிட்டதும் நம்ம அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின்படி வீட்டுக்கு 2 பேர், வீட்டுக்கு ஒருத்தங்கன்னு பெற்றுக்கிட்டது நம்ம தப்பா? அதுதாங்க. அது எதன் அடிப்படையில் உயர்த்தப்படுது? மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தானே உயர்த்தப்படுது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, எப்பா வீட்டுக்கு 10 பேர்த்து பெற்றுக்கோங்க, நாங்கள் இந்த காலகட்டத்தில் உயர்த்த போகிறோன்னு சொல்லியிருந்தா நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக பாப்புலேஷன் வச்சுருப்போம். அது நடக்கலையே. நாங்கள் அரசாங்கத்தினுடைய விதியை மதித்து அறிவுறுத்தலை மதித்து வீட்டுக்கு 4-5 பேர், முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணனுடைய வீடுகளில் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போன ஜென்ரேஷனில் வீட்டுக்கு 2 பேர்னு வந்தாங்க. இப்போ வீட்டுக்கு 1ன்னு ஆகிட்டோம். இது நம்ம நடைமுறை சாத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதிகபட்ச மக்கள் தொகை உயர்வுக்கு நாம் காரணமாகி விடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம சென்ஸாக நடந்துக்கிட்டோம். நீங்கள் மற்றவங்க இப்பவும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 5-6 பேர் இருப்பாங்க, 7-8 பேர் இருப்பாங்க. ஆக அவங்க அதிகமாக பெற்றுக்கிட்டதுக்கு நாங்கள் கூடுதல் சீட்டை அவங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் விதிப்படி நடந்துக்கிட்டீங்க, சட்டப்படி நடந்துக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்போங்க, நமக்கான தண்டனையாங்கிறதான் நம்ம கேட்குறோம். நீங்கள் எதன் அடிப்படையிலேங்கிறதான் கேள்வி. இல்லை, நம்ம எவ்வளோ நீங்கள் பாப்புலேஷன் நம்ம தவறான டேட்டா கொடுக்க முடியாது. நாங்கள் 15 கோடி இருக்கங்க நம்ம பொய் சொல்ல முடியாது. அவங்க டேட்டா நீங்கள் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்,
வேறு ஏதாச்சும் நாங்கள் வேல்யூவேட் பண்ணுவோன்னு சொல்லும் பட்சத்தில் அதை நம்ம கேள்விக்குள்ளாக்கலாம். ஆனால் அவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்களே. இல்லைங்க, இப்போ நம்ம என்னங்கிறோம், ஏற்கனவே தென்னிந்தியாவும் குறிப்பாக தமிழ்நாடும் வஞ்சிக்கப்படுது. ஆக அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த எல்லா செயல்பாடுகளுமே டிஃபால்ட்டாகவே நமக்கு எதிராக முடியுதுங்கிறது தான் இங்கே சிக்கல். இதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை உண்டாங்கிறது தான் ஒற்றை கேள்வி. நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, நீங்கள் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை, இப்படி எண்ணற்ற மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் இருக்காங்கிறது தான் கேள்வி. நான் நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு நான் எதுக்கு அதை ஆதரிக்கணும்? இல்லை 30-40 நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இல்லை அது 30. நீங்கள் வரக்கூடிய எலெக்ஷனில் நமக்கு டேட்டா தெரிஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-14% விஜய் மொத்தமாக வாங்குவாருங்க. அதில் எல்லா ஏஜ் குரூப்பும் இருப்பாங்க. வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லை, 40 வயதுடையவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, 50 வயதுடையவங்க, 60 வயதுடையவங்க. ஆமாம், அவ்வளோதான் வருங்க. நீங்கள் ஏன்னா காலகாலமாக எனக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், எனக்கு 3வது அணி வேணும்னு தேடக்கூடிய க்ரௌடு என்றைக்குமே இருப்பாங்க. அதில் இளைஞர்கள் ஒரு பர்சன்டேஜ் என்றைக்குமே இருக்காங்க. நீங்கள் சீமான் பின்னாடி போன கூட்டமாகட்டும், விஜயகாந்த் வந்தபோது போன கூட்டமாகட்டும், அதில் இளைஞர்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கை காலகாலமாக இருக்காங்க. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும், பழசு எனக்கு வேண்டாங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதன் அடிப்படை விஜய் பின்னாடி போகிறாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு இவ்வளவு தானே அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களே தன்னுடைய முடிவை மறைவு செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை, நீங்கள் குறிப்பாக மாணவர்கள்னு இல்லாமல் பொதுவாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் மகளிருக்கு மாதம் 1000 ரூபா, நீங்கள் உரிமை பேருந்து, இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை மக்கள் அனுபவித்தவங்க அவங்களாகவே சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் அதிமுக ஓட்டு போட்டோங்க, இப்போ திமுக ஓட்டு போடலான் இருக்கோம் அப்படின்னு மக்களை சொல்லக்கூடியதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதே நேரம் நம்ம அரசியல் மயப்பட்டவங்க மட்டும்தான் பாஜகவை எதிர்ப்பாங்கப்பா அப்படிங்கிறதுல எளிய மக்களே பாஜகவினுடைய துரோகத்தை தமிழ்நாட்டில் புரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அதன் அடிப்படையில் பாஜக செய்த எல்லா துரோகங்களும் மக்களுக்கு தெரியுது. நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலை வீட்டுக்கு வர்ற சராசரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட பாஜக தமிழ்நாட்டுக்கு கெடுதலான கட்சி அப்படிங்கிற புரிதல் இருக்குங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோம். ஆமாம். இல்லை, எங்களுடைய நோக்கம் அதுதான். பாஜக ஒரு இடம் கூட ஜெயிக்கக்கூடாது. அதை தாண்டி 234 அதிமுக ஒரு 40-50 இடம் ஜெயிக்கும். நாங்கள் அதிமுகவையும் 0 ஆக்குவோங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. திமுக ஜெயிக்கணும், பாஜக ஒரு இடம் கூட ஜெயிக்கக்கூடாது. அதிமுக 40-50 இடம் ஜெயிச்சுட்டு போகட்டும், அதில் எங்களுக்கு சிக்கல் கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தான். 40-50 இடம் ஜெயிக்கிறத தாண்டி அதிமுகவையும் நான் 0 ஆக்குவேங்கிற அந்த ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அதிமுக தோக்கணும், அது நிச்சயம் நடக்கும். நம்ம இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இந்த தேர்தலில் அதிமுகவையும் சேர்த்து காப்பாற்றணுங்கிறக்கே அதிமுகவை தோற்கடிக்கணுங்கிற தேவை இருக்குது. நீங்கள் அதிமுக ஜெயிக்குது, மறுபடியும் அதிமுகவை ஒரு நிழலாட்சியாக பாஜக கையில் கொண்டு வந்து அதிமுகவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பாஜக உட்காரும். அப்படி நடப்பதை தடுப்பதற்கு, அதிமுகவை காப்பதற்கும் சேர்த்து நாங்கள் இந்த தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க போகிறோங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இல்லை, நீங்கள் நீட்டை கொண்டு வந்தது, நீங்கள் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ எண்ணிக்கை என்னங்கிறது ஒரு டேட்டா இருக்குது. இப்போது அது என்னவா குறைஞ்சிருக்குங்கிறது இருக்குது. நீட்டை கொண்டு வந்தது எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாட்டுக்காக தான். நீட்டுங்கிற அந்த சிஸ்டம் உருவாக்குனது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், இத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த கட்டமைப்பு கிடையாது. இப்படி கொண்டு வந்து இதை திணித்ததே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கனவை சிதைக்கணுங்கிறதுக்காகத்தான். அவங்க கொண்டு வந்த எல்லா மாணவர் விரோத சட்டங்களுமே பெருமளவில் முதல்ல பாதிப்புக்குள்ளாக போவது தமிழ்நாடு தான். நீங்கள் மாணவர்கள்ங்கிறத தாண்டி நாங்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தானே. நீங்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தாலும் எங்கள் அம்மா பாதிக்கப்படுவாங்க, எங்கள் அப்பா பாதிக்கப்படுவாங்க, எங்கள் அண்ணன் பாதிக்கப்படுவாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய செயல்பாடுகள் தமிழர்களுக்கு எதிரானது. நீங்கள் பாஜகங்கிறது வெறும் கட்சி கிடையாது. நீங்கள் பாஜகங்கிறது ஒரு ஐடியாலஜி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி.
நீங்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு என்றைக்கும் சமூக நீதி சமத்துவங்கிற புள்ளியில் நிற்கிறோம். நீங்கள் பாஜகவினுடைய அரசியல் சித்தாந்தம் என்பது ஆரிய சித்தாந்தம் தான், நீங்கள் வர்ணாசிரம திணிப்பு தான். அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே அவங்களுடைய சிந்தனையாகட்டும் செயல்பாடாகட்டும் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது தான் உண்மை. இல்லைங்க, எந்த 11 மருத்துவக் கல்லூரிகளும் கடந்த 5 ஆண்டுகள் முடிந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது அதிமுகனுடைய கடைசி 5 ஆண்டுகள் இல்லையா, 2000 அதுதாங்க 10 ஆண்டுகள் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 10 ஆண்டுகளில் முழுவதும் அதிமுகவை பாஜக கையில் எடுத்தது கடைசியாக அந்த 2-3 ஆண்டுகள் தான். அதற்கு முன்னாடி நீங்கள் சொன்ன எல்லா மருத்துவக் கல்லூரிக்குமான அனுமதி கிடச்சாச்சு, மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டாச்சு. கடைசி 2-3 ஆண்டுகளில் தான் பாஜக ஆனது அதிமுகவை முழுவதும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்குது. கண்ட்ரோலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே நடந்துருச்சுங்கிறது தான் உண்மை. இல்லை, நீங்கள் பொதுவாகவே இந்திய கட்டமைப்பானது அதனுடைய பியூரோக்ரஸி இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுகங்கிற ஒரு வலிமையான கட்சி இருந்த காரணத்தால் அன்றைக்கு நீட் கொண்டு வரப்பட்டாலும் நீட்டானது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுங்கிற உத்தரவாதத்தை காங்கிரஸ் ஆனது திமுகவுக்கு கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த பில்லானது அன்றைக்கு நகர்த்தப்பட்டுச்சு. பின்னாடி வந்த பாஜக அந்த எக்ஸெப்ஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து கபலீகரம் பண்ணுவேங்கிற புள்ளிக்கு பாஜக தான் நகர்த்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, அப்படி தான் இருக்குங்க. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லை போடல, அப்படி போடல. அது தவறான டேட்டாங்கிறத தொடர்ச்சியாக திமுக சொல்கிறாங்க. தாங்கள் எங்கேயும் நீட்டுக்கு ஆதரவாக கையெழுத்து போடலைங்கிறத திமுக பல இடத்துல தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம், திமுக போடலையே, போடல. இல்லை, திமுக கையெழுத்து போடலையே. இல்லை, திமுக தாங்க முதல் ஆளாக களத்தில் அதை எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டை தவிர ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டை தவிர குடியுரிமை சட்ட மசோதாவுக்கு எங்கே போராட்டக்களம் அமைஞ்சுது? தமிழ்நாடு முழுவதும் போராட்டக்களமாக இருந்துச்சு. ஏங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்ப்பு பதிவு செஞ்சதே திமுக தான். வேறு யார் பண்ணாங்க சொல்லுங்கள்? குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக முதல் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்ததே திமுக தான். நீங்கள் என்னன்னா திமுகவுக்கு இதை செய்யலப்பா, திமுக தான் அங்கே கையெழுத்து போட்டுச்சு அப்படின்னு இந்த மாதிரி செய்திகளை பரப்பி விடக்கூடியது பாஜக. இல்லை, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நல்லா பாருங்கள், எதிர்ப்பு தெரிவித்தாங்க.